மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டியும் முதலமைச்சராக அவர் மீண்டும் பதவியேற்க வேண்டியும் தமிழகம் முழுவதும் கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அரும்பாவூர் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வடக்கனேந்தல் பெருமாள் கோயிலில் இருந்து 5008 பெண்கள் பச்சை ஆடை உடுத்தி குத்துவிளக்கேந்தி உமாமகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர் திரு ப மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் கழகம் சார்பில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். சிறப்பு அர்ச்சனைகளும் நடைபெற்றன. மதுரை மேயர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்று வரும் மகா யாகத்தில் 4வது நாளாக பிரத்யங்கிரா யாகம் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு பி தங்கமணி உள்ளிட்ட பலர் பங்கேற்று வழிபட்டனர். கோவை மாவட்ட கழகம் சார்பில் இடிக்கரை வேதநாயகி உடனமர் விஸ்வேஸ்வர சிவபெருமான் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி, மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோயில், திருவைகுண்டம் கள்ளபிரான் கோயில் உட்பட 9 நவ திருப்பதி ஆலயங்களில் ஒரே நேரத்தில் விஷ்ணு லலிதா சஹஸ்ர புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் சூரியம்பாளையம் மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜையில் அமைச்சர் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் படையாச்சியார் பேரவை சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் துலுக்கன்குறிச்சி முருகன் கோயிலில் 6700 பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மதுரை சோழவந்தான் தொகுதி கழகம் சார்பில் தெத்தூர் நாராயண பெருமாள் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாலக்கரை ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் கார்ஜூட் மாரியம்மன் கோயில், ஆலாட்டி சிவன் கோயில், காட்டட்டி பட்டத்தரசி அம்மன் கோயில் ஆகிய கோயில்களில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அங்குள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. ஏராளமான கழக நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். நெல்லை முன்னீர்பள்ளம் மேல ஓமநல்லூர் ஸ்ரீ பிரணவேஸ்வரர் செண்பகவல்லி அம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி கழகம் சார்பில் புதுப்பேட்டை ஸ்ரீ புத்துலாய் மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டம் இடிக்கரையில் 670 ஏழை எளியோருக்கு வேட்டி சேலைகளை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வழங்கினார். அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை அமைச்சர் திரு கே சி வீரமணி தொடங்கி வைத்தார். மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மாவட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் அலங்காநல்லூரில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்.